அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். நம் தேவனின் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27. பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேர முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து காலத்திலே சிலுவையை சுற்றி நின்றவர்களையும் சிலுவையில் இயேசு அறையப்படுவதற்கு காரணமானவர்களையும் குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அவருடைய சிலுவை அண்டையில் நின்ற ஒரே ஒரு அப்போஸ்தலன் யோவான் தான். அவனை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அவன் செபதேயுவின் குமாரன், யாக்கோபு அவனுடைய சகோதரன், சலோமே அவனுடைய தாயார். அவனுடைய தொழில் மீன்பிடித்தல். யோவான் ஸ்நானகனுடைய சீஷனாய் இருந்தான். ஒரு நாளில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவனை கண்டு, என் பின்னே வா என்றார். அவன் படவையும் தகப்பனையும் விட்டு இயேசுவின் பின்னால் கேள்வி எதுவும் கேட்காமல் அவன் அவரை பின்தொடர்ந்து அவருடைய சீடனானான். இயேசுவினிடத்திலே அதிக அன்பு உடையவன். இயேசுவும் இவனிடத்தில் அதிக அன்பு வைத்திருந்தார். இவனுக்கும் இவன் சகோதரன் யாக்கோபுக்கும் ஆண்டவர் இடிமுழக்கத்தின் மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவனர் கேஸ் என்றார். ஏனென்றால் அவர்கள் வைராக்கியமும் ஆத்திரமும் உடையவர்கள். ஒரு முறை ஒரு கிராமத்தார் இவர்களை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவர்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினது போல் இந்த ஜனங்களை நாம் அக்கினி இறக்கி அழிப்போமா என்றான். ஆண்டவர் அவர்களை அதட்டி, ஆவி உடையவர்கள் என்று நீங்கள் அறியீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தாம் வந்த நோக்கத்தை அறிவுறுத்தினார். மனுஷகுமாரன் அழிப்பதற்கல்ல, ரட்சிப்பதற்கே வந்திருக்கிறார் என்று அவர்களுடைய நோக்கத்தை மாற்றினார். அதன் பின்னதாக அவர்கள் உள்ளத்திலும் அன்பு நிறைய ஆரம்பித்தது. இவனை அன்பின் சீடன் என்றும் சொல்லுவார்கள். ஆனாலும் அவர்கள் மனிதர் தானே. ஒரு தடவை பரலோகத்திலே, இயேசுவே, உமக்கு வலது பாரிசத்தில் ஒருவனும் இடது பாரிசத்தில் ஒருவனுமாக நாங்கள் இருவர்தான் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு சொன்னார், என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதோ அவர்களுக்கே அன்றி மற்றவர்களுக்கு கொடுப்பது என் காரியம் அல்ல என்று அவர்களை அவர் தள்ளிவிட்டார். சகோதரனே, சகோதரியே, இந்த யோவான் வேதத்திலே யோவான் எழுதின நற்செய்தி, யோவான் எழுதின நிருபங்கள் 3, வெளிப்படுத்தின விசேஷத்தையும் எழுதினவன் இந்த யோவான் தான். இவனை குறித்து சொல்லும் காரியம் என்னவென்றால், ரோமர் ராஜன் இவன் மேல் கோபம் கொண்டு இவனை கொதிக்கும் எண்ணெயில் போட்டுவிட்டான். ஆனால் எப்படியோ ஆண்டவருடைய கிருபையால் இவன் அங்கிருந்து தப்பித்து வந்துவிட்டான். இவனுடைய கால்கள் நடக்க முடியாதபடி ஆகிவிட்டது. ஆகையால் இவனை தூக்கி சுமந்து கொண்டே சபைகளுக்கு சென்றார்கள். இவன் எபேசு சபையிலே அவன் பேராயராக இருந்தவன். இவனுடைய
முக்கிய சீடர்களில் இவனை அதிகமாக பின்பற்றினவர்கள் யார் என்றால் போலிகார்ப் என்ற பிஷப். இவன் எப்படி இயேசுவை மறுதலிக்காமல் இருந்தானோ அதே விதமாக அந்த போலிகார்ப்பும் இயேசுவை மறுதலிக்கவில்லை. அவரை ஒரு கம்பத்தில் கட்டி வைத்து கீழே விறகையும் போட்டு நெருப்பை கையில் பிடித்து கொண்டு இயேசுவை மறுதலி அல்லது உன்னை கொளுத்தி விடுவோம் என்று சொன்ன பொழுது, இந்த 84 வருடங்களாக என்னை ஆதரித்த இயேசுவை நான் மறுதலிப்பேனோ மாட்டேன் என்று சொல்லி இரத்த சாட்சியாக மரித்தார். ஆனால் இந்த யோவானுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இவன் பத்மு தீவிலே இவன் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் அவனுக்கு அது தேவனுடைய நோக்கமாய் இருந்தது. ஏனென்றால் அங்கே இவனை ஆவிக்குள்ளாக்கி சீக்கிரத்திலே சம்பவிக்க வேண்டியவைகளை இவனுக்கு போதித்து இவன் அவற்றை ஒரு புஸ்தகத்திலே எழுதினான். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் தலைப்பை பார்ப்போம் என்றால், திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்றுதான் இருக்கும். ஆகவே இந்த யோவான் இயேசுவினிடத்திலே விசேஷித்த கிருபை பெற்றவன். அவன் தைரியசாலி, திறமையானவன். பஸ்காவை ஆசரிக்க இயேசு கிறிஸ்து பேதுருவையும் இவனையும் தான் அனுப்பினார். பஸ்காவை புசிக்கும் பொழுது இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மிகுந்த வியாகுலத்தோடே சொன்னார். அப்பொழுது எல்லாரும் ஆண்டவரே நானோ என்றார்கள். ஆனால் இந்த யோவான் மாத்திரம் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டான். இவனுக்கு ஒரு திட்டமான அறிவு ஒன்று உண்டு, அல்லது வைராக்கியம் ஒன்று உண்டு. என்ன நேர்ந்தாலும் நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன், காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று. ஆகவேதான் அவன் யார் என்று கேட்டான். அந்த ராப்போஜனம் முடிந்த பின் எல்லாரும் கெத்சமனே தோட்டத்திற்கு போனார்கள். இயேசு யோவானையும் யாக்கோபையும் பேதுருவையும் தனியாக அழைத்து 1 மணி நேரம் எனக்காக இங்கே இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார்கள். அவர் தள்ளி போய் ஜெபம் பண்ணினார். இவர்களோ நன்றாக தூங்கிவிட்டார்கள். என்ன நடந்தது? இயேசுவின் பாடுகளில் கொஞ்சங்கூட பங்கு இல்லாமல் போயிற்று. சகோதரனே, சகோதரியே, தேவன் உனக்கும் தன்னுடைய பாடுகளில் கொஞ்சமாவது பங்கு வேண்டும் என்று உனக்கும் சில கஷ்டங்களையும் சில வேளைகளிலே ஜெபம் பண்ணு என்றும் சொல்லுவார். ஆனால் நான் அந்த நேரத்திலே பிறகு ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் நான் அந்த வாய்ப்பை இழந்து போவேன். நிச்சயமாக நீ இயேசுவை நேசிப்பாய் என்றால் ஆண்டவர் தனக்காக ஜெபம் பண்ண உன்னை நிச்சயம் கேட்பார். தனக்காகவும் தன் சபைக்காகவும் தான் சிருஷ்டித்த உலகத்தில் உள்ளவர்கள் மீட்படைய வேண்டும் என்று உன்னை ஒரு ஆத்ம பாரம் கொள்ளும்படி அவர் கேட்கிறார். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கெத்சமனேயிலே இவர்கள் 3 பேரும் தூங்கி ஒரு அருமையான வாய்ப்பை இழந்து போனார்கள். நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இழந்து போகாதிருங்கள். அநேகருக்காக ஜெபியுங்கள், ஜெபத்திலே தாங்குங்கள். இந்த யோவான் கெத்சமனேயில் இருந்து அவரை பிடித்து கொண்டு
அன்னா என்பவனுடைய அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். யோவான் அந்த பிரதான ஆசாரியனுக்கு வேண்டியவனாய் இருந்தபடியால், அதாவது நன்கு தெரிந்தவனாய் இருந்தபடியால், வெளியே பேதுரு நின்று கொண்டிருக்கும்போது இவன் தைரியமாய் உள்ளே போனான். ஒருவரும் இவனை தடுக்கவில்லை. நேரே உள்ளே போய் ஏதோ பேசிவிட்டு வெளியே வந்து வாசல் காப்பவர்களிடத்திலே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். தான் கூட்டி வந்த ஒருவரை விட்டுவிட்டு தன்னை விசேஷித்தவனாக காண்பிக்க அவனுக்கு மனதில்லை. பேதுருவையும் தன்னோடு உள்ளே அழைத்து கொண்டு போனான். ஆனால் பேதுருவோ அங்கே இயேசுவை மறுதலித்தான். அந்த வேதனை தாங்க முடியாமல் பேதுரு வெளியே வந்து மனம் கசந்து அழுது ஓடியே போய்விட்டான். சீஷர்கள் இடத்திற்கு போய் சேர்ந்து விட்டான். எவ்வளவாய் வேதனைப்பட்டானோ அது அவனுக்குத்தான் தெரியும். ஆனால் யோவான் மட்டும் இயேசுவோடு கூட இருந்து அவன் கல்வாரி சிலுவை அண்டையிலும் அவன் நின்றான். வாழ்ந்திருக்கும்போது எல்லாரும் இயேசுவினிடத்திலே நெருக்கமாக வந்தார்கள். அவரிடத்திலே பேசி எல்லாம் செய்தார்கள். ஆனால் இயேசு பாடுபடும் பொழுது மற்ற சீடர்கள் எங்கே போனார்களோ தெரியாது. ஆனால் இந்த யோவான் மட்டும் இயேசுவோடு கூடவே இருந்தான். எருசலேமுக்கு பவனியாக வரும்பொழுது ராஜா என்று ஜனங்கள் வாழ்த்தின பொழுது அங்கே சீடர்கள்லாம் இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள் என்று காட்டிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் அவருக்கு ஒரு அவமான நிலைமை ஏற்படும் போதோ ஒருவரையும் காணோம். அதைத்தான் சொல்லுவார்கள், நீ சிரித்தால் உலகம் உன்னோடு சிரிக்கும், ஆனால் நீ அழும்பொழுது தனியாகவே அழுவாய். ஆனால் இந்த யோவான் அதற்கு ஒரு விதிவிலக்காக அவரை விடவில்லை. ஆனால் அந்த வைராக்கியமாய் தொடர்ந்ததற்கான ஒரு விசேஷித்த பலனையும் அவன் பெற்றுக்கொண்டான். அது என்ன? ஆண்டவர் சிலுவையிலிருந்து யோவானை பார்த்து பேசினார். அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார். தன் குடும்பத்தின் கடமையை நிறைவேற்ற வேண்டியது இயேசுவுக்கு இருந்தது. அதை நிறைவேற்றக்கூடியவன் தனக்கு பதிலாக தன் தாயை கவனிக்க கூடியவன் இந்த யோவான் தான். ஏனென்றால் அவன்தான் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என்னை விட்டு பிரியாமல் இருக்கிறான் என்று நினைத்து அவனிடத்திலே அதோ உன் தாய் என்று சொல்லி அவளை இவனுடைய பராமரிப்பில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்நேரம் முதல் அவளை தன் தாயாக ஏற்றுக்கொண்டான். பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மை உள்ளவனாக இந்த யோவான் காணப்பட்டான். இன்றைக்கு நீங்கள் எப்படி கிறிஸ்துவுக்காக பொறுப்புகளை ஏற்க தயங்குகிறீர்களா? ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இன்னும் பாருங்கள், அவர் யோவானுக்கு இன்னும் ஒரு விசேஷித்த காரியத்தை வைத்திருந்தார். அது என்னவென்றால், சீஷர்கள் ஒரு நாள் அவரிடத்தில் கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து கொஞ்சம் காரியங்களை சொன்னார். ஆனால் முழுவதையும் வெளிப்படுத்துவதற்கு யோவானைத்தான் தெரிந்து கொண்டார். இவன் பத்மு தீவிலே தனிமை சிறையில் இருக்கும் பொழுது இவனை ஆவிக்குள்ளாகி தாம் வரும் முன்னதாக நடக்கிற அடையாளங்கள், இரகசியங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு போதித்தார். அவன் எல்லாவற்றையும் எழுதினான். அதிலே அநேக காரியங்கள்
நமக்கு விளங்கிக் கொள்ள மிகவும் கடினமானவைகள். ஆனால் அந்தி கிறிஸ்துவை குறித்து அவன் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறான். ஆகையால் அந்த துன்ப காலத்தில் நாம் தப்பித்து கொள்வதற்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசித்தால் முன்னதாக எப்படி வரும், எப்படி இருக்கும் என்று அறிந்து கொள்ளலாம். பரலோகத்தின் மேன்மைகளையும் அவனுக்கு காண்பித்தார். மணவாட்டியாகிய எருசலேம் பரலோகத்தில் இறங்குவதை அவனுக்கு காண்பித்தார். எத்தனை பாக்கியம்! இயேசுவை நீங்கள் உறுதியாய் கடைசி வரைக்கும் பிடித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பார். அன்பு செலுத்தினால் பொறுப்பு, அதிக அன்பு செலுத்தினால் இன்னும் பெரிய பொறுப்பு. ஆகவே இந்த யோவான் கல்வாரி சிலுவை அண்டையில் நின்று கொண்டிருந்த பொழுதும் அவன் இயேசுவினிடத்தில் அன்புள்ளவனாக இருந்ததினால் இயேசு அவனோடு பேசினார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வதென்ன? இயேசுவை ஒரு காலத்திலும் மறுதலிக்க கூடாது. உபத்திரவ காலம் வருகிறதென்று சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களை ஆராதிக்கக்கூடாது, ஆலயத்திற்கு போகக்கூடாது, இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது என்றால் எத்தனை பேர் ஆகட்டும் சரி என்று சொல்லி நான் ஒரு கிறிஸ்தவனே அல்ல என்று சொல்லுவார்கள். ஏராளம் பேர் இருப்பார்கள். ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், ஒரு 10 குஷ்டரோகிகள் சுகமான பொழுது ஒரே ஒருவன் மட்டும், ஒரு சமாரியன் மட்டும் திரும்பி வந்தான். அப்பொழுது ஆண்டவர் கேட்டார், சுகமானவர்கள் 9 பேர் அல்லவா? தேவனுக்கு மகிமையை செலுத்த இந்த அந்நியன் ஒருவனே தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவனை அனுப்பினார். 90% தங்கள் காரியமாய் போய்விட்டார்கள். அவர்களுக்கு இயேசு தேவையில்லை, அவரிடத்தில் பேச வாஞ்சை இல்லை, அவருக்கு நன்றி சொல்ல ஆசை இல்லை. நீங்களும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் சகோதரனே, எவ்வளவு ஒரு பயங்கரமான முடிவை சந்திப்பீர்கள். இந்த யோவானை பாருங்கள். அவன் கால்கள் நடக்க முடியாதவனாய் இருந்தாலும் இந்த சிறையிலிருந்து விடுபட்ட பின்னதாக அவன் சபைகளுக்கு சென்று இயேசுவின் அன்பை கூறி அவர்களை பலப்படுத்தினான். அவன் நிருபங்களிலும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி அவன் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினான். யோவான் 3:16 சொல்லுகிறது, இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று இந்த யோவான் தேவனுடைய அன்பை அதிகமாய் ருசித்தபடியினால் இவனுடைய நிருபங்களிலும் அன்பே சிறந்ததாக காண்பிக்கப்படுகிறது. உங்களுக்கு தேவனிடத்தில் அன்பு உண்டா? சகோதரனே, நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களா? இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவின் வார்த்தையாகிய இந்த வேதாகமத்தை எவ்வளவாய் நேசிப்பார்கள், இந்த வசனங்களை எவ்வளவு வாஞ்சையாய் வாசித்து தியானிப்பார்கள், இயேசுவோடு பேச எவ்வளவு நேரம் ஜெபத்தில் இருப்பார்கள். இந்த 2 அளவுகோல்களையும் வைத்து உம்முடைய அன்பு இயேசுவின் மேல் எவ்வளவு இருக்கிறது என்பதை நீர் கண்டுகொள்ளலாம். வெகு எளிது. அப்படி நீர் குறைவுபட்டவராக காணப்பட்டால் இன்றைக்கு உமக்கு ஒரு தருணம் கிடைக்கிறது. மனம் திரும்பி இயேசுவின் அன்பினால் இழுக்கப்பட்டு, ஆண்டவரே, உம்முடைய அன்பின் செய்தியாகிய
இந்த வசனங்களை நான் வாசித்து தியானிப்பேன். உம்மோடு அதிக நேரம் ஜெபத்திலே தரித்திருப்பேன். எனக்கும் விசேஷித்த பொறுப்புகளை தாரும் என்று கேட்போம். அந்த அன்பு நம்மிடத்திலிருந்து பயத்தை பூரணமாக தள்ளிவிடும். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இயேசுவை நேசிப்பீர்களா அல்லது உலகத்தை நேசிப்பீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தை வெறுத்து, சுயத்தை வெறுத்து, மாம்ச இச்சைகளையும் மேன்மைகளையும் வெறுத்து இயேசுவோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இம்மையிலும் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், மறுமையிலும் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்படி செய்வீர்களா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்முடைய அன்பினால் இன்றைக்கு தொடப்பட்டு உம்மோடு நான் தரித்திருப்பேன், உம்முடைய வேதத்தை நேசிப்பேன், உம்முடைய அன்பிலே நான் இருப்பேன், உம்மோடு ஜெபிப்பேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் சிறு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.